College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதோட அந்த குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதிச்சும் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சி அடைய வைத்த சம்பவம் தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம். இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றது முதல் தீர்ப்பு வரை என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐயோ அண்ணா எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி மாணவிகளும் இளம் பெண்களும் கதறிய காட்சிகள் இப்போ வரைக்கும் நம்முடைய காதுகளில் கேட்டுட்டு தான் இருக்கு. கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் இளம் பெண்கள் மாணவிகளை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை மிரட்டி வீடியோ எடுத்து அதை வச்சு அந்த மாணவிகளையும் இளம் பெண்களையும் ஒரு கும்பல் மிரட்டிட்டு இருந்தாங்க. இந்த கும்பலால் பாதிக்கப்பட்ட இளம் பெண் ஒருத்தவங்க தன்னுடைய சகோதரர்கிட்ட இந்த சம்பவத்தை முதலா போய் சொல்றாங்க. தங்கைய பாலியல் சீண்டல் செய்த அந்த இளைஞர்களை சுற்றி வளைத்து அந்த சகோதரர் விசாரணை பண்றாரு. அவர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இளைஞர்களோட போனை வாங்கி பார்த்தபோது அந்த போன்ல தன்னுடைய தங்கை மட்டும் இல்லாம பல மாணவிகளையும் பெண்களையும் பாலியல் ரீதியா இந்த கும்பல் வன்கொடுமை செய்த சம்பவமோ அவர்களை மிரட்டுற வீடியோக்களும் அந்த செல்போன்ல இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த சகோதரியோட அண்ணன் இந்த சம்பவத்தை முதலா பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். இந்த புகார் அடுத்து பொள்ளாச்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ் மற்றும் வசந்தகுமார் ஆகிய 4 பேரும் கைது செய்யப்படுறாங்க. முன்னதா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிகளோட வீடியோக்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் வெளியாகி பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனுச்சு. அந்த வீடியோக்களில் இளம் பெண்களையும் மாணவிகளையும் அந்த கும்பல் பெல்ட்டால் அடிக்கிறதோ அவங்கள சித்திரவதை பண்ணுறதோ எல்லாமே இடம்பெற்றிருந்தது. இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள்னு பொதுமக்கள் வரைக்கும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் கைது பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணாங்க. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பொள்ளாச்சியில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கின் அடிப்படையில் திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்த், சதீஷ் மட்டுமில்லாம மணிமன்னனும் இன்னொரு நபரும் கைது செய்யப்பட்டார். இந்த 5 பேர் மீதும் வன்கொடுமை, தடயங்களை அழித்தல், கூட்டு சதின்னு 13 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க. தொடர்ந்து காவல்துறை கிட்ட இந்த வழக்கு இருந்துச்சுன்னா இதுல எந்த ஒரு அடுத்த கட்ட விசாரணை அவ்வளவு நம்பிக்கை இருக்காது அப்படின்னு சொல்லி மீண்டும் போராட்டம் வெடிக்க 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி காவல்துறை கிட்ட இருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. சிபிஐ அதிகாரி விஜய வைஷ்ணவி என்ற பெண் தான் இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடர்ந்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மேலும் பலருக்கும் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல தொடர்பு இருக்கு அப்படின்றது விசாரணையின் மூலமா தெரிய வந்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு தலைமறைவா இருந்த ஹோரன் பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 4 பேரும் கடந்த 2021ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சேலத்தில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க. மொத்தம் இந்த வழக்கில் 9 பேரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை கோவையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் தான் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. குற்றவாளிகளுக்கு எதிராக 400க்கும் மேற்பட்ட மின்னணு தரவுகள், 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் உள்ளிட்டவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த வழக்கில் மிக முக்கியமான தடயமாக அமைஞ்சது சபரிராஜன் மற்றும் திருநாவுக்கரசு 2 பேருடைய செல்போன் மற்றும் லேப்டாப் தான். ஏன்னா இவங்க இந்த மாணவிகளை பாலியல் ரீதியாக சித்திரவதை பண்ணுற எல்லா வீடியோக்களும், புகைப்படங்களும் அந்த லேப்டாப்லையும் அந்த செல்போன்லையும் தான் இருந்திருக்கு. இது இந்த வழக்கு விசாரணைக்கு மிக மிக முக்கியமான ஒன்றா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இதனிடையே பாதிக்கப்பட்ட 8 பெண்களும் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி சாட்சியம் அளித்தாங்க. குறிப்பாக இந்த வழக்கோட ஒவ்வொரு விசாரணையும் ரொம்பவே நுணுக்கமாக கையாளப்பட்டுச்சு. அதாவது ஒவ்வொரு விசாரணையின் போதும் குற்றம் சாட்டப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த 9 பேருமே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, வெளியில் செல்லும் போது ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா இந்த வழக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுரும் அப்படின்றதுனால சிபிஐ ரொம்பவே நுணுக்கமாக இந்த வழக்கை அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி கொண்டுட்டு போனாங்க. அரசு தரப்பு சாட்சியங்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற நிலையில் கைது செய்யப்பட்ட 9 பேருக்கிட்டையும் சட்ட விதிகள் 313 கீழ் கேள்விகள் கேட்பதற்காக நீதிமன்றத்தில் கடந்த 5ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டாங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்போட சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த 9 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கிட்டையும் நீதிமன்றத்தில் உள்ள தனி அறையில் வைத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் தொடர்ந்து குறுக்கு விசாரணை நடத்தினாங்க. ஒவ்வொரு நபர்கிட்டையும் குறைந்தது 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை அரசு தரப்பு வழக்கறிஞர் சார்பில் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கினுடைய தீவிரத்தை நன்கு உணர்ந்த நிலையில இதுல யாருக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஜாமீன் வழங்கப்படல. அதே நேரம் பாதிக்கப்பட்ட அது 8 பெண்கள் மட்டுமல்லாம மொத்தம் 48 சாட்சிகள்கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதில் முக்கியமாக இந்த 48 சாட்சியங்களும் பிறல் சாட்சியா மாறல.
எல்லா விசாரணையும் முடிந்து சிபிஐ தரப்புல 1800 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் தமிழ்நாடு எதிர்பார்த்த இந்த வழக்கினுடைய விசாரணை கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்த கொடூர வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, கோரன்பால், அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள்னு தீர்ப்பளிக்கப்பட்டது. அதோட இந்த 9 பேருக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும்னு நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளிச்சாங்க. அதோட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் இழப்பீடா வழங்கணும்னு அந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளும் பெண்கள் அமைப்புகளும் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பு இனிமேல தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இது மாதிரி பாலியல் ரீதியா வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் என்பதை நாமும் நம்பலாம். நன்றி. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc.